இது மாதிரி வாழைக்கருவாடு வாங்கி நல்லா தடிசாக இருக்கணும் பாருங்கள். குழம்புல போட்டு அப்போ தான் சாப்பிட முடியும். எல்லோரும் சொல்லுவாங்க மெலிசாக போடணும் குழம்புலாம், அப்படிலாம் போடாதீங்க. இதை மாதிரி தடிசாக வாங்கி குழம்புல போடணும். அப்போ தான் பிச்சு சாப்பிட ஈஸியாக இருக்கும். வறுக்கிறதுக்கு மெலிசாக போட்டால் கூட அதை அப்படியே கடித்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? கருவாட்டு குழம்பு, வாழைக்கருவாட்டு குழம்பு. புளியை இதை மாதிரி எடுத்து ஊற வச்சுருங்க. உப்பு சேர்த்துருங்க அதுலேயே. இப்போ தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க புளியை. புளி ஊறிடுச்சு. இப்போ எடுத்து நல்லா இதை மாதிரி கரைச்சிக்கோங்க. புளியை நல்லா இதை மாதிரி கரைச்சிக்கோங்க. புளி ஊறினா தான் கரைக்க முடியும், ஊறாமல் இருந்தால் கரைக்க முடியாது. அதனால் ஊறின பிறகு எடுத்து கரைச்சி இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுங்க. இப்போ நான் புளி ஊற வச்சுக்கிறது 8 பேர் சாப்பிட்லாம். குழம்பு தாராளமாக சாப்பிட்லாம் 8 பேர். இன்றைக்கி வச்சு மறுநாள் கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது கருவாட்டு குழம்பு. இதை மாதிரி வெடிக்கட்டிடுங்க. இப்போ இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா கரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே கரைக்க முடியாது. புளியை 2 வாட்டி தான் கரைக்க முடியும். அவ்வளோதான். பாருங்கள், இதை கரைச்சி திருப்பி இதே வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கரைச்சி முடிச்சாச்சு. கையில் வெடிக்கட்ட முடியாது, இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சு வெடிக்கட்டுங்க. இது மாதிரி நல்லா வெடிக்கட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான், புளி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி, முருங்கைக்காய், கறிவேப்பிலை, வெங்காயம். இப்போ இதை மாதிரி தண்ணியில் அரிஞ்சு எல்லாத்தையும் போட்டுருங்க. அரிஞ்சு வெளியே வைக்காதீங்க, எல்லாம் கருத்துரும். அதனால் எல்லாத்தையும் தண்ணியில் அரிஞ்சு போட்டுருங்க. இப்போ அதுக்கு மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், கறிவேப்பிலை, கடுகு, தக்காளி, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுருங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துருங்க. புரிஞ்ச உடனே எல்லாத்தையும் இதை மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், ஏன்னா நம்ம மறுநாள் கூட வச்சு சாப்பிடுவோமா, அதனால் வெங்காயம் நல்லா வதங்கினா கெட்டு போகாது. தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துருங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு, கறிவேப்பிலை சேர்த்துருங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. கறிவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சோம் பாருங்கள் புளியை, அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க. மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், ஏற்கனவே நம்ம உப்பு போட்டோம், அதனால் இதை அப்படியே கலக்கிட்டு இது மாதிரி கரைச்சிடுங்க அந்த மிளகாத்தூளை. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம கருவாடை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கருவாடு பெருசாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கழுவிடுங்க. அது மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள், அதை நல்லா இது மாதிரி கையில் தேய்ச்சாலே போயிடும். நல்லா வெள்ளையாக கழுவி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வெள்ளையாக கழுவி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது பாருங்கள். இப்போ கருவாடு போடக்கூடாது, நம்ம காய் வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த காயெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துருங்க. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்தாச்சு. இப்போ முருங்கைக்காய் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், தட்டி போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க கொதிச்சிச்சா, காய் பாரு வேகலை பாருங்கள், காய் வேகலை. நல்லா இப்படி ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு திருப்பி நல்லா தட்டி போட்டு மூடிடுங்க. காய் வேகட்டும். அவ்வளோதான். இப்போ எடுத்து பாருங்கள் காய் வெந்துருச்சான்ட்டு. கையில் தொட்டு பாருங்கள் எடுத்து. உருளைக்கிழங்கு முதல்ல தொட்டு பார்த்தீங்கன்னா வெந்துட்டா மாதிரி இருந்தால் கருவாடு போட்டுடலாம். பார்த்தீங்களா, காய் வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவாடு போட்டு ஒரு 2 கொதி வந்தாலும் இறக்கலாம். இப்போ எல்லாம் கருவாடையும் கழுவுந்து இது மாதிரி வெள்ளையாக கழுவிக்குங்க. கழுவிட்டு கருவாடு எடுத்து போட்டுங்க. எல்லாம் கருவாடையும் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு திருப்பியும் மூடிடுங்க.
திருப்பி நல்லா கொதிக்கிட்டோம். வேகமாகவே வைங்க. கருவாடு ஒரு கொதியிலே வெந்துடும். பாருங்க கொதிக்குதா? கருவாடும் வெந்துருச்சு பாருங்கள். கருவாடும் வெந்துருச்சு. ரொம்ப போட்டு கலக்குன்னா கருவாடு கரைஞ்சிரும். அதனால் பொறுமையாக போட்டு கலருங்க. நான் 2 கொதி சொன்னேன். முதல்ல ஒரு கொதி விட்டுட்டா இப்போ 2வது கொதி. அவ்வளோதான். கருவாடு வெந்துச்சு, முருங்கைக்காய் வெந்துச்சு, குழம்பும் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு இது திக்காலாம் வைக்காதீங்க. இதேமாதிரி தண்ணியாக வைங்க. திக்காக வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் தண்ணியாக வச்சு சூடாக சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருவாட்டு குழம்பு தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு குழம்பு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி கருவாட்டு குழம்பு வைங்க. நான் சொன்ன மாதிரியே வைங்க. ஒரு 8 பேர் சாப்பிட்லாம். மறுநாளைக்கு கூட சாப்பிட்லாம். மீந்துட்டா கெட்டு போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்பு. உடனே நீங்களும் வச்சு பாருங்கள். கருவாடு போட்டு, முருங்கைக்காய் போட்டு, கத்திரிக்காய் போட்டு வச்சு பாருங்கள். இதில் மொச்சக்கட்டை கூட போட்டு வைக்கலாம். அதை நான் இன்னொரு நாள் வச்சு காமிக்கிறேன் குழம்ப. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.